உங்க ஆஞ்சு மாதிரி கூப்பிட்டு இந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன். பிரச்சனை இல்ல, இத நான் வந்து சொல்லும்போது என்ன என்னத்துக்கு வந்து பேசுற? உண்மையிலே இந்த இடத்துல கமருதீனை யூஸ் பண்றது பார்வதி அவங்களோட பெனிஃபிட்க்கு யூஸ் பண்ணி கமருதீனோட பேர் வந்து இந்த இடத்துல கெட்டு போகுது. இந்த சண்டை இவ்வளவு பெரிய சண்டை ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்வதியை நான் பாக்குறேன். ஒரு கேப்டன் அந்த இடத்துல பேசி முடிக்கல, அந்த பேசி முடிக்கிற வரைக்கும் ஒரு பொறுமை இல்லாம காச்சு பூச்சுன்னு சொல்லி கத்தி நிற்கிறது தான் அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம். இந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கு மூலாதார காரணமே பார்வதி தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து கமருதீனோட சீனே கிடையாது. பார்வதி வந்து காச்சு பூச்சு ஈச்சு பூச்சுன்னு சொல்லி கத்துனாங்க. அது கண்ட்ரோல் பண்றதுக்காக கமருதீன் வந்தாரு. அப்படி கண்ட்ரோல் பண்ண வரும்போது ரம்யா வார்த்தையை விட்டாங்க. அந்த இடத்துல வந்து ரம்யா கூட வந்து கமருதீன் சண்டை போட்டாரு. அந்த சண்டையை வச்சு வந்து பாத்தீங்கன்னா திவ்யா ஒரு இடத்துல பேசுறாங்க. திவ்யா பேசும்போது நடுவுல கமருதீன் வந்து அந்த சண்டைக்கு வந்து வராரு. இது சண்டையெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷன். சோ இந்த செயின் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா பார்வதி ஒருத்தங்க அவங்க மட்டும் கேப்டன் பேசுறாங்கன்னு சொல்லி மரியாதை கொடுத்து மூடிட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே இருந்திருக்காது. யாரும் வந்து நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி யாரும் சொல்லல. அந்த ஒரு இடத்துல கேப்டன் வந்து அவங்களோட வாதத்தை முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பேசியிருக்கலாமே. ஆனா இல்ல, நான் இப்போ பேசுறேன், இப்படியே பேசணும்னு சொல்லி அவங்க காச்சு பூச்சுன்னு சொல்லி அவங்க கத்துறதுனால அவங்களை கண்ட்ரோல் பண்ண வந்த கமருதீன் ரம்யா கூட சண்டை போடுறாங்க. அந்த சண்டையினால திவ்யா கூட வந்து அந்த சண்டை வந்து பெருசாகுது. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் பார்வதி. திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்.